ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய ஃப்ரெண்ட்ஸை வெளியில் பார்த்தாலோ இல்லை நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸோ சொல்கிறது என்னவா இருக்கும்னா, உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கும் பண்ணணும்னு ஆசை, 4 நாள் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிடுறேன், கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறேன். ஸோ இது அடிக்கடி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சேனல்லையும் இடையில போட்டுக்கிட்டே வரும், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உள்ள டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதத்தில் இந்த பதிவிலையும் நம்ம 10 டிப்ஸ் பார்க்க போகிறோம், எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டும் போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. எந்த ஒரு விஷயமும் நம்ம எப்போ கண்டினியூஸாக பண்ணுவோங்க, அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா இல்லையா? ஸோ இதே எக்ஸசைஸை சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல ட்ரில்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம், பிடி பீரியட்ல பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக எல்லாம் பண்ணியிருப்போம், அப்போ பிடிக்கும். ஆனால் இப்போ ஏன் எக்ஸசைஸ்னா பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ரொம்ப ஜாலியாக நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஆக்டிவாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடணும், அதனால பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ எக்ஸசைஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெயிட் ஏறிடுச்சு. வெயிட் குறைக்கிறதுக்காக நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் லாஸ் டூலாக எக்ஸசைஸை எடுத்து கையில் எடுத்து பண்ணுறதுனால தான் ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே ஒரு 5-6 நாள் உட்காந்து பயங்கரமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ரிசல்ட் ஓரியன்டாக 4 நாள் பண்ணோன்னே எவ்வளோ வெயிட் குறைஞ்சிச்சு, குறையிலையா, ரிசல்ட் வரலையா, விடு, நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது போல். அதுக்கு தகுந்தாப்புல வீடியோஸ் போடுறவங்களுமே வந்து 5 டேஸில் உங்களுக்கு இவ்வளோ கிலோ குறைஞ்சிரும், இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க 7 டேஸில் உங்கள் இவ்வளோ கையோட அளவு குறைஞ்சிரும், இப்படியே போட்டு அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் எல்லாம் நம்பி போய் பார்த்து ஒரு 1 வீக் கண்டினியூ பண்ணுறது, அதுக்கப்புறம் எதுவும் ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லி கிவ் அப் பண்ணிடுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த எக்ஸசைஸை வெயிட் லாஸ் டூலாக பார்க்கறத விடுங்க. இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்கு அதையும் தாண்டி நிறைய பெனிஃபிட் இருக்கு. உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறது, உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு, இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. அதுக்காக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கூட சேர்ந்து பை ப்ராடக்டா உங்களோட வெயிட்டும் கம்மி ஆகும். ஸோ ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சா கண்டினியூ பண்ணுவோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னது, ஒரு ஹேபிட் பழக்கமா ஆச்சுன்னாலும் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம்ல. ஸோ நம்ம எந்திரிச்சு ஒரு ப்ரஷ் பண்றதுக்கோ, குளிக்கிறதுக்கோ, சாப்பிட்றதுக்கோ, தூங்குறதுக்கோ, இதுக்கெல்லாம் யோசிக்கிறோமா, நான் இன்னைக்கு பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறோமா என்ன, அதெல்லாம் நமக்கு பழக்கமாயிருச்சு, ஹேபிட் ஆயிருச்சு. அதனால நம்ம அதை நம்ம பாட்டுக்கு ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த ஸ்கூல் டேஸ்ல பண்ண ட்ரில், ஒரு எக்ஸசைஸ், ஸ்போர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஹேபிட்டா இருந்திருக்கும், இப்பவும் கண்டினியூ ஆயிருக்கும். பட் நம்மளோட அந்த ஸ்கூல் டேஸோட அது முடிஞ்சு போச்சு. ஹையர் ஸ்டடீஸ்னு வரும்போது அந்த விளையாட்டையே விட்டுட்டு படிப்புன்னு அதுல முக்கியம், அதுக்கப்புறமா வேலைக்கு போறது, அப்புறமா அதுல செட்டில் ஆகணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை லைஃப்ல செட்டில் ஆகணும், அவங்கள பார்க்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டு நம்மளோட செல்ஃப் கேரியை விட்டுறோம். நம்மளோட அந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் அப்படிங்கிறது ஸ்கூல் டேஸோட போயிருச்சு. ஸோ அது ஹேபிட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இன்னைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். நமக்கு நோ ப்ராப்ளம். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹேபிட்டா பண்ணுங்க. சோ தட் அது அப்படியே உங்களுக்கு கன்சிஸ்டண்டா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ அந்த 10 டிப்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப், கிரியேட் அ ஷெட்யூல். ஸோ நாளையிலிருந்து எக்ஸசைஸ் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒரு பிளானிங் இருந்தால் தானே நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நம்மளாம் இப்போ சமைக்கணும் அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணுங்கிறத மோஸ்ட்லி நம்ம நைட்டே திங்க் பண்ணி வச்சிருவோம்ல. அப்படி டிசைட் பண்ணலைன்னா அடுத்த நாள் எந்திரிச்சோன்னா பயங்கர கன்ஃபியூஷனா என்ன பண்றதுன்னு ஒரு வேலையும் நமக்கு ஓடாது. அதே இதுதான், இது ஒரு புது ஹேபிட்டா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத ஒரு பிளான் பண்ணுங்க. ஈவன் நாளைக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்ல, ஒரு கிரியேட்டர் ஷெட்யூல், அந்த ஷெட்யூல் பண்றதுல ஒரு 1 வீக்குக்கு கூட நீங்க இந்த நாளைக்கு இது, இந்த நாளைக்கு இதுக்கு, அப்படி எவ்வளவு நேரம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு 1 வீக் உள்ள ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப்பா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க ஷெட்யூலை கிரியேட் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப்பா எடுத்து வச்சு அதை பிளான் பண்ணுங்க. ஒரு 1/2 ஹவருக்கு பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுங்க. சப்போஸ் ஒரு 1 ஹவர்னு எடுத்து ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு பிரேக் எடுத்து நீங்க அதை பண்றது, இந்த மாதிரி ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வச்சு ஷெட்யூலும் போட்டு உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீனையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் முதல்லயே ரொம்ப ஹெவியா போயிட்டீங்கன்னா ஒரு 4 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறமா திரும்ப கிவ் அப் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு முடியாம போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் ஜஸ்ட் கிராஜுவலா உங்களோட இன்டென்சிட்டியை கூட்டுங்க. அது மாதிரி ஷெட்யூலை பிளான் பண்ணுங்க. செகண்ட் டிப், ஃபைண்ட் அ ஒர்க் அவுட் படி. உங்களை மாதிரியே யார் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நீங்க கூட சேர்த்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சேர்ந்து பண்ணும்போது, ஒரு 2 பேரோ ஒரு குரூப்பாவோ பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மூட் இல்லைன்னா கூட இன்னொருத்தர் கூப்பிடும்போது
பண்ணும்போது அவங்களுக்காக நம்ம சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அதனால யார் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா ஏதாவது கமிட்டடாக ஒரு கிளாஸில் ஆன்லைன் கிளாஸோ ஆஃப்லைன் கிளாஸோ என்ன இருக்கோ அதில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த வேலை வந்துச்சு அந்த வேலை வந்துச்சு இப்படியெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்சியாரிட்டியோட கமிட்டடாக நம்ம போய் செய்வோம். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணிப்பார். தேர்ட் ஸ்டெப், மிக்ஸ் இட் அப். ஒரு எக்ஸசைஸ்னு ஷெட்யூல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷெட்யூல் பண்ணுறதுலேயே ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். ஒரே விஷயத்தையே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கிப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கிப்பிங் டெய்லியே அந்த ஸ்கிப் ரோப்பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல. ஸோ மிக்ஸ் இட் அப். ஒரு நாள் அது பண்ணுங்க, ஒரு நாள் ஜாகிங் மாதிரி பண்ணுங்க, ஒரு நாள் சூரிய நமஸ்கார் வேரியேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கிப்பிங் பண்றீங்கன்னா அந்த டைம்ல ஏதாவது ஒரு மியூசிக் கேட்டுட்டே பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் அதை ஒரு எந்த அளவுக்கு உங்களால இன்ட்ரெஸ்டிங்கா கிரியேட்டிவா பண்ண முடியுமோ அப்படி பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் ஸ்டெப், ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் உங்களோட ப்ராக்ரஸையுமே ட்ராக் பண்ணும். இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு 200 ஸ்கிப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு வைங்களேன், அதே 200 அப்படியேவும் போயிட்டு இருக்கக்கூடாது. அதில் வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் என்ன பண்ணுறோமோ அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும்ல. உங்களோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, உங்களால் அந்த 200 தாண்டி 250 பண்ண முடியுதா ஒரு 4 days கழிச்சு, அந்த மாதிரி உங்களோட ப்ராக்ரஸை நீங்களே ட்ராக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஒரே லெவலில் இருக்கும்போது அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிரும். உங்களோட ரிசல்ட்டும், அதாவது வெயிட் லாஸ்க்காகன்னு சொன்னீங்கன்னா அதுவும் குறைஞ்சிரும். ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி இல்லாமல் சேலஞ்ச் பண்ணுங்க. சேலஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், ப்ரிப்பேர் அஹெட். ஸோ நாளைக்கு என்னதுன்னு ஷெட்யூலில் இருக்குது என்னதுன்னு தெரியும் அப்படின்னா அதுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான், நாளைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த குக்கிங்க்கு வேணுங்கிற ஏதாவது ப்ரிப் செட் மாதிரி நம்மளால ஏதாவது கட் பண்ணி வச்சுக்க முடியுமா, ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்க முடியுமா நம்ம திங்க் பண்றோம்ல. சேம் திங் நாளைக்கு இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு வெயிட் ட்ரைனிங் ஜிம் போற ஒரு ரொட்டீன் அப்படின்னு இருந்ததுன்னா ஜிம் பேக் ரெடி பண்ணி வைக்கிறது, ஷூஸ் ரெடி பண்ணி வைக்கிறது, எந்த நம்ம ட்ரெஸ் போட போறோமோ அதை ரெடி பண்ணி வைக்கிறது, இப்படி அடுத்த நாளைக்கு உள்ள என்னது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கோ அதுக்கு உண்டான ஒரு ப்ரிப்பரேஷனை முதலே நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது மென்டலி நீங்க வந்து அதுக்கு ரெடியான மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணிப்பா. சிக்ஸ்த் ஸ்டெப், ஸ்டே ஃபிளெக்சிபிள். எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும்ல, பயங்கர ரிஜிட்டா இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட போட்ட ஒரு ஷெட்யூல்ல வந்து இன்னைக்கு 1 ஹவரோட சம்திங் வேற ஒரு எக்ஸசைஸ் கார்டியோ இருக்கு அப்படின்னா அந்த அன்னைக்கு உங்களால் அது பண்ண முடியல, எங்கேயோ போயிட்டு வந்தீங்க, லேட் ஆயிடுச்சு, பண்ண முடியலன்னா அது 1 hour பண்ண முடியல அதனால இன்னைக்கு போச்சு அப்படின்னு நினைக்க பதிலாக என்ன முடியுதோ ஒரு 1/2 hour முடியும்னா அதை பண்ணிருங்க. ஸோ இன்னொரு நாள் அதே மாதிரி ஒரு 1 hour பிளான் பண்ணது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா பண்ண முடியுது, டைம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அன்னைக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருங்க. இதுதான் அதுதான் ரொம்ப ரிஜிட்டா இருக்காம என்ன முடியுது எப்படி இருக்கு அந்த ஒரு டே உங்களோடது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க அதை டிசைன் பண்ணிக்கோங்க. செவன்த் பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் நியூட்ரிஷன். ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு எக்ஸசைஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, பேரலாக நீங்கள் நியூட்ரிஷன்லையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் உங்களோட வெயிட் லாஸ்க்காக சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அதில் ரிசல்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, உங்களோட பாடி கம்போசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எக்ஸசைஸ் கூட சேர்ந்து நியூட்ரிஷன் பார்ட் ரொம்ப பெரிய ரோல் பண்ணும். ப்ராப்பராக ஒரு ப்ரோட்டீன் சாப்பிட்றது, கார்போஹைட்ரேட்ஸை எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணுறது, சுகரி ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணுறது, இப்படி நீங்கள் அந்த நியூட்ரிஷன் பார்ட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப உங்கள் பாடியை லைட்டாக ஃபீல் பண்ணும். அது இன்னும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு புஷ்ஷும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நியூட்ரிஷன் பார்ட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 8th பாயிண்ட், லிசன் டு யுவர் பாடி. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரென்த் நல்லா கூடி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒரு 500,000 கூட ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க, இல்லைனா நிறைய ஒரு 5 kg 10 kg வெயிட்ஸ்லாம் தூக்கிட்டு ஸ்குவாட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆல் குட் ஃபைன். பட் ஒரு சம் ஸ்பெசிஃபிக் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்து பண்ண முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். சே என்னால் பண்ண முடியுமே, நான் பண்ணனது தானே, இன்னைக்கே பண்ண முடியலன்னு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கு சப்போஸ் உங்களால் முடியவே இல்லைன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் லிசன் டு யுவர் பாடி, ரெஸ்பெக்ட் யுவர் பாடி. மேபி ஒரு லேட்டாக தூங்கி இருப்பீங்க, ஒரு தூக்கம் சரியில்லாமல் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு இது விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பாடி என்ன சொல்லுதுங்கிறத கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அந்த அன்னைக்கு கொஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்து உங்கள் பாடி சொல்கிறதையும் கேட்டுட்டு ஒரு ரெஸ்ட் கொடுத்தீங்க, இல்லை முடிஞ்சதை செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக திரும்பவும் அடுத்த நாள் அதை செய்ய முடியும். ஸோ ஆல்வேஸ் லிசன் டு யுவர் பாடி. ஒரு 1 hour கிளாஸ் நான் ரெகுலராக பண்ணுவேன், பட் இன்னைக்கு என்னால் பண்ண முடியல, இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ அந்த 1 hour பிரேக் எடுத்து நீங்கள் பண்ண முடிஞ்சிச்சு அன்னைக்கு அப்படின்னா, அப்படிதான் பண்ண முடியுதுன்னா அதுக்கும் நீங்கள் உங்கள் பாடி சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும், இல்லைனா பாடி அதுக்கு ஒத்துழைக்காது, ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்புறம் அப்படி கிவ் அப் பண்ணிடுவோம். ஸோ கன்சிஸ்டண்டாக கொண்டு போகணும்னா லிசன் டு யுவர் பாடி.
9th பாயிண்ட், ரிவார்ட் யுவர் செல்ஃப். இப்போ சப்போஸ் ஒரு கன்சிஸ்டண்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 3 வீக்ஸ் போயிடுச்சு, இல்லை 4 வீக்ஸ், ஒரு 1 மந்த் முடிஞ்சிருச்சு, பார்க்குறீங்க உங்களோட பாடி கம்போஷனில் இன்ச் லாஸ் ஆகிருக்கு, ஒரு வெயிட் லாஸும் கொஞ்சம் ஆயிருக்கு, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா வாவ் சூப்பர். உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன ரிவார்ட் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மூவிக்கு போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த அன்னைக்கு அது ஒரு குட்டி செலிப்ரேஷனாக போகிறது, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறது, இல்லை ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சிருந்ததை ஒரு குட்டி ட்ரீட்டாக அன்னைக்கு நினச்சி எடுத்துக்கிறது. ஸோ இப்படி ஏதாவது சம்திங் உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்து உங்களை இன்னும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது இன்னும் கன்சிஸ்டண்டாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 10th டிப், லாஸ்ட் டிப் பட் நாட் த லீஸ்ட் ஒன், ஸ்டே பாசிட்டிவ். ஸோ ஆரம்பிக்கிறீங்க, ஏதாவது ஒரு தடங்கள் வருது, ஒரு 1 வீக் ஆரம்பிக்கிறீங்க, திரும்ப ஏதாவது ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு யாருக்கா முடியல, வேற ஏதோ ஒரு வேலையில் பிஸி ஆகிட்டீங்க, பண்ண முடியல, எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே இப்படி தான் ஆயிடுது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக நினைக்காதீங்க. அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வேற எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டீங்க, ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பிச்சிங்க, நல்லா போயிட்டு இருந்தது, ஒரு உடம்பு சரியில்லை, அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் அங்கேயே நீங்கள் ஸ்டக் ஆயிடாதீங்க. அகெயின் ஐ கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நாள் பண்ணோம், ஒரு ரிசல்ட் எனக்கு பெருசாக வரல அப்படின்னு நினச்சும் நெகட்டிவ் ஆகாதீங்க. ஒரு சிலரோட பாடி இதுக்கு ஒரு டக்குன்னு முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போதே இமீடியட்டாக நல்ல ரிசல்ட் இல்லாத மாதிரி இருக்கும். பட் போக போக டெஃபினட்டாக உங்களோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், பாடி கம்போஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ கிவ் அப் பண்ணாமல் பாசிட்டிவாகவே இருங்க, டெஃபினட்டாக உங்களால் முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 ஸ்டெப்பையும் கண்டிப்பாக நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒர்க் அவுட் வீடியோக்கு அப்புறமும் நான் சொல்லுவேன், இதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, பாஸ் பண்ணி கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கன்னு. அதே தான் இதுக்கும் சொல்கிறேன். இதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு போகிறனால உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ரொட்டீனை கொண்டு வர முடியாது. நீங்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் முடியும். ஸோ எக்ஸசைஸுங்கிறது ஒரு வெயிட் லாஸ் டூல் கிடையாது. அதை நீங்கள் ஒரு கண்டினியூவாக பண்ணி ஒரு ஹேபிட்டாக முதல்ல பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியில் ஒன்று அப்படின்ற மாதிரி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களாலையும் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் ஒரு போனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க கண்டினியூஸாக உடனே ஒரு ஆர்வக்கோளரில் பண்ணுவோம். எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த ஷெடியூல்லையே நீங்கள் ஒரு ரெக்கவரி டேயும் பிளான் பண்ணுங்கள். ஒரு 6 days ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சண்டே அதுக்குன்னு ஒரு பிரேக் எடுத்து ஃபுல்லாக பாடிக்கு ரெக்கவரிக்கும் டைம் கொடுங்க. அப்போ தான் அதை அடுத்து திரும்பவும் ரெடி ஆகி இன்னும் சூப்பராக நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்கும். என்னோட பார்ட் முடிஞ்சுங்க. நவ் இட்ஸ் யுவர் டர்ன். நீங்களும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஷெட்யூலை ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டாக கொண்டு போங்க. இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.